என் கவலையை மாற்ற முடியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு ஜெபிக்கலாம். இன்றைக்கு ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, கவலையோட, பாரத்தோட, துக்கத்தோட, கண்ணீரோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் ஜெபத்துல தெரியப்படுத்துங்கன்னு சொன்னீங்களே. அதனால இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு உமக்கு முன்னால நிற்கிறாங்க. அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறப்பா. இந்த மகளுடைய கவலைகளை பாரும், இந்த மகனுடைய பாரமுள்ள இருதயத்தை பாரும், இந்த குடும்பத்தாரனை கவலையோடு துக்கத்தோட கலங்கி நிற்கிறதை பாரும். இந்த பிரச்சனை மாறணுமே, சுகம் உண்டாகணுமே, தேவைகள் சந்திக்கப்படணுமே, இந்த கவலை உண்டு பண்ணுகிற போராட்டங்கள் நீங்கணுமே. என்ன செய்வது, எங்கு போவது என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. கல்வாரி சிலுவையில எல்லா துக்கங்களை ஏற்றுக்கொண்டு கவலைகளை எல்லாம் சுமந்து முடித்தீங்களே. அதை நினைத்து உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரம் உடைய கரம் அவளை தொடட்டும், அவருடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் மாறட்டும். அந்த கவலைகளை கொண்டு வருகிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. அந்த கவலைகளை கொண்டு வருகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அந்த கவலை கொண்டு வருகிற நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. அந்த கவலை கொண்டு வருகிற தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. இன்றைக்கு அந்த குடும்பம் மகிழணும். இன்றைக்கோடு அந்த கவலைகள் இந்த சகோதரியின் உள்ளத்தை விட்டு விலகணும். இந்த சகோதரன் கவலை நீங்கி ஒரு ஆறுதல் அடையணும். இந்த குடும்பம் ஒரு விடுதலை அடையணும். ஒரு அற்புதம் நடக்கணும். இன்றைக்கு செய்யுங்க. அவளை கவலைக்குள்ளாக்குகிற இந்த பிரச்சனைகள் மாறும்படி செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உமக்கு தெரியப்படுத்துகிறோம். நீங்க சொன்னபடி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம். உம்முடைய